ஹாய் வெல்கம் டு மை vlog. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெயினில் இருக்கிற பார்சிலோனாங்கிற சிட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்சிலோனா ட்ராவல் பண்ணுற பிளான் இருந்தாலும் சரி, இல்லை ஜென்ரலாக இந்த சிட்டி பார்சிலோனாவில் சிட்டியில் என்னெல்லாம் பிளேசஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஜென்ரலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் இந்த வீடியோ பாருங்கள். ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் ட்ராவல் பண்ண பிளேசஸ், அப்புறம் என்ன ஃபுட் ட்ரை பண்ணலாம், அப்புறம் ஜென்ரலான ட்ராவல் டிப்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். ஸோ பார்சிலோனாங்கிறது யூரோப்பில் இருக்கிற ஒன் ஆஃப் த மேஜர் சிட்டிஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சிட்டியில் எல்லாமே இருக்குது, இன்க்ளூடிங் பீச்சஸ், மவுண்டெயின்ஸ், ஆர்கிடெக்சர், ஹிஸ்ட்ரி, ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு இன்க்ளூடிங் வண்டர்ஃபுல் வெதர் அண்ட் ஃபுட் அப்படின்னு எல்லாமே இருக்கிற ஒரு கம்ப்ளீட்டான பேக்கேஜ். ஸோ யார் விசிட் பண்ணாலும் உங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்க்குறதுக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்குன்னு பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் உண்டு. ஸோ ஒவ்வொன்றா நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஐகானிக் பில்டிங். ஸோ எப்படி ஐஃபில் டவர் பாரிஸ்கோ, அதே மாதிரி இந்த சிட்டிக்கு இது ஒரு ஐகானிக் பில்டிங். இதோட நேம் என்னென்னா செக்ரெடா ஃபெமிலியா. ஸோ இது ஒரு கெத்தட்ரல், ரொம்ப மெஜஸ்டிக்கான பியூட்டிஃபுல்லான கெத்தட்ரல். ஸோ ரீசெண்டாக ஒரு ரினோவேஷன் ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்கு ஃபார் பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ். இது கம்ப்ளீட் ஆச்சுன்னா இதுதான் த வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் சர்ச்சாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கெத்தட்ரல் பக்கத்திலேயே இருக்கிற ரெண்டு பியூட்டிஃபுல்லான பில்டிங்ஸ். ஸோ இதோட பேர் கெசா பட்லோவா அண்ட் கெசா மிலா. ஸோ ரெண்டுமே ஆர்கிடெக்சரலி பியூட்டிஃபுல் பில்டிங்ஸ். இதை டிசைன் பண்ணது ஒரே ஆர்கிடெக்ட் தான். அந்த கெத்தட்ரலும் சரி, இந்த பில்டிங்ஸும் சரி, ஸ்பெயின் இந்த பார்சிலோனாங்கிற சிட்டியில் இருக்கிற நிறையா பிளேசஸும் சரி, ஆண்டோனி காடி அப்படின்ற ஒருத்தவர் தான் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த பில்டிங்கை நீங்கள் நைட்டில் போய் பார்த்து இந்த லைட்டிங்ஸோடலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த பிக்சர் எல்லாம் எடுக்க பார்க்குறதுக்கெலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் ஒரு அவென்யூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட்ஸ் நேம் இஸ் லா ராம்ப்லா. ஸோ இது ரொம்ப ஒரு ஹாப்பனிங்கான ஸ்ட்ரீட். நிறையா ஷாப்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் சுற்றி சம்திங் வுட் பி ஹேப்பனிங் அரவுண்ட். ஸோ நீங்கள் அப்படியே இதில் நடந்து போய் அப்படி நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு மேஜர் ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு ஃபுட் மார்க்கெட். ஸோ இது ஒரு ரொம்ப ஹிஸ்டாரிக்கலான ஒரு ஃபுட் மார்க்கெட். 1200s ஆப்ரேட் ஆகுது. ரொம்ப பெருசு. ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஸோ எஸ்பெஷலி சீ ஃபுட், இங்கே நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான ப்ரான்ஸ், ஸ்குவிட், ஆயிஸ்டர்ஸ் அந்த மாதிரி. எனக்குலாம் சீ ஃபுட் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி சீ ஃபுட் பிடிச்சிருந்துன்னா இந்த பிளேஸ் ஏகப்பட்ட இது உண்டு. அதை தாண்டியும் நிறைய லோக்கல் கியூசைன்ஸ் பார்க்கணுன்னா பைலா அப்படின்னு ஒரு டிஷ்ஷு. இது ஸ்பெயினோட ஒரு ட்ரேட்மார்க் டிஷ். எப்படி நம்ம ஊரில் பிரியாணின்ற மாதிரியும் இந்த ஊரில் இது இது ஒரு ரைஸ் பேஸ்ட் டிஷ் தான். ஸோ ஆனால் இது டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் இருக்குது. சிக்கன் பைலா வாங்கலாம், இல்லை நீங்கள் சீ ஃபுட் பைலா. ஸோ பார்சிலோனாவில் சீ ஃபுட் பைலா என்னை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக ட்ரை பண்ண வேண்டியது. ஸோ அது போக அப்புறம் டப்பாஸ் அப்படின்னு ஒரு ஸ்நாக் ஃபுட் மாதிரி ஒன்று உண்டு. இது போக நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அந்த ஃபுட் ஸ்டாலை சுற்றி. அண்ட் நீ ட்ரிங்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சாங்க்ரியா அப்படின்னு ஒரு டிஷ் உண்டு. ஸோ இது ட்ரிங்க் உண்டு. இது இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் ரெட் வைன் அண்ட் ஃப்ரூட்ஸ். ஸோ ஹெல்த்தின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது இந்த லா ராம்ப்லா அப்படின்ற அவென்யூ நம்ம பார்த்தோம்ல. இப்போ அது பக்கத்திலே இருக்கிற ஒரு ஏரியா. ஸோ அது பேர் காத்திக் குவார்ட்டர்னு. இட்ஸ் நத்திங் பட் ஓல்ட் சிட்டி ஆஃப் பார்சிலோனா. ஸோ இங்கே போனீங்கன்னா நீங்கள் இந்த மெடிவல் கைண்ட் ஆஃப் பில்டிங்ஸ் நிறையா பார்க்கலாம். ஸோ இது அப்படி நீங்கள் பார்த்துட்டு நடந்துகிட்டே அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் இந்த மாதிரி கூட சைக்கிள் டூர் மாதிரி கூட எடுக்கலாம். இப்போ குரூப்பாக சைக்கிள் டூர்லாம் ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி நீங்கள் போனீங்கன்னா ஒரே நாளில் அந்த சைக்கிளே நீங்கள் அப்படி குரூப்பாக அப்படி போய் எல்லா பிளேசஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நான் அப்படி தான் பண்ணேன், அது நல்லாயிருக்கும். ஸோ இல்லை நீங்கள் அப்படி நடந்து கூட ஒவ்வொன்றா பார்க்கலாம், அதுவும் நல்ல ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த காத்திக் குவார்ட்டர்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி மெடிவல் பில்டிங்ஸ், அது போக நிறையா ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸும் உண்டு. ஸோ ரோமன் எம்பையர் ஸ்பெயினில் இந்த பார்சிலோனாவில் இருந்தபோது அவங்க கட்டி வச்ச மான்யூமெண்ட்ஸ், பில்டிங்ஸ், அதோட அந்த ரிமைன்ஸ்லாம் இன்னும் ஸ்டில் இருக்கும். ஸோ ஹிஸ்ட்ரி ஸ்டஃப்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா இதை நீங்கள் இந்த மாதிரி போய் பார்க்கலாம். அதுபோக இந்த பிளேஸில் இன்னொரு மேஜர் ஹைலைட் பிகாசோ மியூசியம். ஸோ அவரோட ஆர்ட் ஒர்க்ஸ்லாம் அப்படி லைவாக நேரில் பார்க்கணுன்னா இந்த மியூசியம் போய் பாருங்கள். அப்புறம் தென் நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா பார்சிலோனா இஸ் ஆஃப்கோர்ஸ் கோஸ்டல் சிட்டி. ஸோ நிறைய பீச்சஸ் இருக்குது. ஸோ எஸ்பெஷலி பீச்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஆஃப் வின்டர் நீங்கள் எப்போ வந்தாலுமே அந்த பீச்சில் போய் என்ஜாய் பண்ணலாம். ஐ மீன் வின்டர்லேயும் போய் பார்க்கலாம். பட் ஸ்டில் அந்த
சம்மரில் இருக்கிற மாதிரி அந்த பீச் வைப்ஸ் இருக்காது. ஸோ நீங்கள் எஸ்பெஷலி டியூரிங் லைக் ஸ்ப்ரிங் சம்மர்லாம் வந்தீங்கன்னா நீங்கள் பீச்சில் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பக்கத்துலேயே ஒரு அக்வாரியம் கூட உண்டு. ஸோ அதுக்கு போகலாம். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து இட்ஸ் எஸ்பெஷலி ஃபார் ஃபுட்பால் ஃபேன்ஸ். ஸோ அந்த கேம்ப் நோ அப்படின்ற பிளேஸ். ஸோ இட்ஸ் தி அஃபிஷியல் ஃபுட்பால் ஸ்டேடியம் ஆஃப் அந்த பார்சிலோனா ஃபுட் கிளப்போட இது. ஸோ லைக் நீங்கள் ஃபுட்பால் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லைக் அந்த மேட்ச் ஷெடியூல் எல்லாம் பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி இந்த ட்ரிப் பிளான் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அந்த ஸ்டேடியமில் இருந்து மேட்ச் பார்க்கலாம். ஸோ ஆல்சோ அந்த ஸ்டேடியம்லேயே மியூசியம் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் போய் பார்க்கலாம். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 பார்க்ஸ். பார்க் நேம் வந்து சிட்டடெலா கெல் அப்படின்னு. இது அகெயின் லைக் நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஹிஸ்டாரிக்கலான பார்க்ஸ். ஸோ நீங்கள் ஒரு ஈவினிங் நல்லா ரிலாக்ஸிங்காக எல்லாம் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னா இந்த பார்க்ஸ்க்கு நீங்கள் போகலாம். அடுத்து வந்து நீங்கள் சுற்றி இருக்கிற ஹில்ஸுக்கு போகலாம். ஸோ இப்போ நான் போனது வந்து பங்கர்ஸ் ஆஃப் கேர்மல் அப்படின்னு. அது மாதிரி இன்னும் சில ஹில்ஸ் மவுண்டெயின்ஸ்லாம் உண்டு. லைக் டிபிடாபோ மவுண்டெயின் ஒன்று உண்டு. அது மாதிரி இன்னொரு ஃபியூ ஆப்ஷன்ஸ் உண்டு. ஸோ இங்கேருந்து நீங்கள் என்ன லைக் ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா அங்கே போய் லைக் நீங்கள் உங்களுக்கு போனீங்கன்னா கம்ப்ளீட் வியூ ஆஃப் பார்சிலோனா சிட்டி கிடைக்கும். ஸோ எஸ்பெஷலி அந்த சன்செட்லாம் வந்து லைக் அங்கேருந்து பார்க்கும்போது நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு எதுவோ எந்த ஸ்பாட் வந்து நீங்கள் போகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கோ அதை ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி போங்க. இது போக இருக்கிற மற்ற பிளேசஸை வந்து லைக் இந்த லிஸ்ட்டாக கீழே போட்டிருக்கிறேன். ஸோ லைக் நீங்கள் ட்ராவல் பண்ணுற டேஸை பொறுத்து ஸோ உங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது மாதிரி நீங்கள் அதை டார்கெட் பண்ணி இன்னும் மற்ற பிளேசஸ்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் ஃப்ளமென்கோன்ட்டு லைக் இது வந்து ஸ்பெயினோட லைக் ஒரு லைக் ட்ரெடிஷ்னல் டான்ஸ் மாதிரி. ஸோ இந்த மாதிரி இதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஃப்ளமென்கோ ஷோஸ் மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் அட்வான்ஸாக புக் பண்ணிங்கன்னா ஸோ அந்த டான்ஸ்லாம் நீங்கள் லைக் இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட் நீங்கள் அதுக்கு போகலாம். அண்ட் வெதர்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக லைக் த்ரூ அவுட் த இயர் நல்ல ஒரு வண்டர்ஃபுல்லான வெதர் தான் பார்சிலோனால இருக்கும். லைக் ஈவன் டியூரிங் வின்டர்ஸ் வந்து ஆவரேஜான வெதர் வந்து 15 to 20 degrees அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எப்போனாலுமே இது விசிட் பண்ணலாம். அப்புறம் முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வேண்டியது லைக் வந்து இங்கே நிறைய டூரிஸ்ட் வருவாங்க. ஸோ லைக் டூரிஸ்ட்டை டார்கெட் பண்ணி நிறையா லைக் ஃப்ராடு இல்லை இந்த பிக் பாக்கெட்டிங் அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ எப்பயுமே லைக் உங்கள் பிலாங்கிங்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா லைக் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் லைக் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரு கம்ப்ளீட்டான சிட்டி தான் பார்சிலோனா. ஈவன் லைக் நைட் லைஃப். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா லைக் பிளென்டி ஆஃப் திங்ஸ் டு டூ. லைக் ஒரு ஆக்டிவ் நைட் லைஃப் இருக்கிற சிட்டி தான் பார்சிலோனா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லைக் எல்லா ட்ராவலர்ஸும் டெஃபினட்டாக விசிட் பண்ண வேண்டிய ஒரு சிட்டி தான் இந்த பார்சிலோனாங்கிறது.